அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிராமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைக்கறி தான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சது ஒரு 3 பத்து தேங்காய் பத்தை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு பட்டை லவங்கு, கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா பட்டை லவங்கு 2 பட்டை லவங்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் போட்டுருக்கோம் குக்கரில். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இந்த பட்டை லவங்கு, கொஞ்சமாக சோம்பு போட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டுறேன். வெங்காயம் போட்டேன். வெங்காயம் வதங்க கல் போட்டுறேன். பச்சை மிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பொன்னிற மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கலாம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவேன். கொஞ்சம் பச்சை வாசனை மட்டும் போட்டோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மட்டும் போட்டோம். ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை தான் நல்லா வதங்கிடுச்சு. கறி போட்டிருக்கேன். கறியோட தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். அது 2 நிமிஷம் இருக்கட்டும். தக்காளியோடு சிவகும் சரி, நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா விட்டுடலாம். மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். தண்ணி எதுவும் ஊற்றல. நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்துறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கறி வேகிறதுக்கு. 5 விசில் வச்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 விசில் வச்ச பிறகு இதான் இருக்குது குழம்பு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். உப்புலாம் குழம்பு டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம உப்பு நான் அந்த வெங்காயத்தோடு சேர்த்தேன், அதோடு சேர்க்கவே இல்லை. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குழம்பு உப்பு போட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இதாகட்டும். இது தோசத்துக்கு, குழம்புக்கு, சோறுக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுக்கிறேன்.